கொல்கட்டாவிலேருந்து ஒரு பிள்ளை இறக்கியிருக்காங்க. அது போட்டுக்கிட்டுலாம் ரவுண்டாக வச்சு விட்டு அது இந்தி எதுக்கு? இதெல்லாம் எதுக்குன்னா அங்கங்கே மார்க்கெட் பண்ணி இந்திக்கு எதிரான பெல்ட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. தற்போதைய காலகட்டத்துக்கும். ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் இந்த மும்மொழி கொள்கை வந்தப்போ எதிர்த்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வெஸ்ட் பெங்காலே இந்தியை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ மராத்திகள் நம்மளை பார்த்து இறங்கிட்டாங்க, கர்நாடகாலையும் நம்மளை பார்த்து இறங்கிட்டாங்க. இப்போ அதுக்கு இவங்களை ஒட்டுமொத்தமாக இந்த கும்பலை திருட்டு கும்பலை துரத்துறது, மும்மொழி கொள்கை கும்பலை துரத்துறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக பார்க்கப்படுது. அந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களையும் அதில் சேர்த்துருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம், பொள்ளாச்சி கொடூரங்கள், அப்போ இருந்த ஒரு கேனத்தனமான ஒரு அரசு, கேடுகெட்ட ஒரு அரசாங்கத்தையும் சொல்லியிருக்காங்க. இது பழையன கழிதலும் புதியன புகுதலும்பாங்க. அந்த மாதிரி பழையன கழிதல் இருந்தால் கூட அது எப்படி நமக்கு பயன்பட்டுச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்படி பரபரப்பாக இருக்குது படமும். மேக்கிங்கில் அது இது நல்லாயிருக்கு. செட்டு கிட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ரவி யார்